கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத தியான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வேத தியானம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஜெபத்தோடு கூட இந்த தியான நிகழ்ச்சிக்கு கடந்து செல்லலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திலேயும் உம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேத தியானம் எங்கள் வாழ்க்கைக்கு கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின் செல்லுதலை குறித்து தியானிக்க ஆசிக்கிறேன். அதற்கான காரணம் என்ன என்றால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆகவே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே எவ்விதமான மாற்றங்களை வேதம் எதிர்பார்க்கிறது அல்லது தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து நான் இப்படி கோடிட்ட விரும்புகிறேன். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் வாழ்வில் ஏற்பட்டதான வியாதி ஒரு காரணமாயிருக்கலாம், அல்லது பிசாசின் போராட்டத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வாழ்விலே மன அமைதி இல்லாத நிமித்தம், வசனத்தை கேட்டது நிமித்தம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ரட்சிப்பு பல விதங்களிலே ஒரு மனிதனை சந்திக்கிறது. ஆனால் அவன் சந்திக்கிற அந்த விதத்தில் இருந்து ரட்சிப்பை எப்படி தன் வாழ்வில் பூரணப்படுத்தி கொள்ளுகிறான் என்பதை சிந்திக்க நாம் கவனிக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் ஒரு வியாதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பல மருத்துவரிடத்தில் போய் வியாதிக்கான மருந்துகளை பார்த்தும் சுகமில்லாமல் இறுதியாக இயேசுவினிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் நீங்கள் இயேசுவை எப்படி பார்ப்பீர்கள்? சுகம் தரும் தெய்வம் என்றுதான் பார்ப்பீர்கள். அல்லது நீங்கள் ஒரு பிசாசு பிடியினால் பீடிக்கப்பட்டு யாராலும் பிசாசு துரத்த முடியாத நிலை வந்த பொழுது இயேசுவினிடத்தில் வந்து உங்களுக்குள் இருந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபித்த பொழுது அந்த பிசாசு உங்களை விட்டு போயிருக்கும். அப்படியானால் நீங்கள் எப்படி இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள்? அவர் பிசாசுகளை துரத்துகிற தேவன். இப்படித்தான் நீங்கள் வளர ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அது தவறு அல்ல. வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், நல்லது. பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நல்லது. தரித்திரத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், நல்லது. ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், நல்லது. ஆனால் அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு. வியாதி சுகமாச்சு, நான் சர்ச்சுக்கு வந்தேன், அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் சபையில் விசுவாசியாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிப்பின் நிச்சயம் என்பது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த சுகம் பெற்ற அந்த நாளிலே எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எந்த வித வளர்ச்சியும் இல்லை. ஆகவே ஒரு விசுவாசி ஆண்டவருக்குள்ளே எப்படிலாம் வளரணும், அவரை எப்படிலாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
இதற்கு ஆதாரமாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு 6 காரியங்களை உங்களோடு கூட இந்த மாலை நேரத்தில் பேசலாம் என்று ஆசிக்கிறேன். கேளுங்கள், மற்றவர்களும் கேட்கும்படி இதை பகிர்ந்து கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டுமானால் முதல்ல நமக்கு விருப்பம் இருக்கணும். யாருடைய கட்டாயத்தின் பேரிலேயோ நீங்கள் இயேசுவை பின்பற்றக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்து இயேசுவை பின்பற்றினால்தான் அவரை சரியாக பின்பற்ற முடியும். இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவை பின்பற்றாமல் போனதுக்கு காரணம் யாருடைய கட்டாயத்தின் பேரிலோ அல்லது யாருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கோ அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அப்படி செய்தால் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு மிக தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நமக்கு விருப்பம் வேணும். விருப்பம் இல்லாமல் இயேசுவை பின்பற்றக்கூடாது, பின்பற்றவும் முடியாது. எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அவரை எப்படி பின்பற்ற முடியும்? பாருங்கள், வேத புத்தகத்தில் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17, 22 வசனங்களில் வாசித்தீங்கன்னா ஒரு வாலிபனிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், கட்டாயப்படுத்தலை. 22ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால். அப்போ விருப்பம் இல்லாமல் இயேசுவை நாம் பின்பற்ற முடியாது. நமக்கு விருப்பம் வேணும். இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள் வந்தால்தான் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும். ஆக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வியாதியிலிருந்து சுகம் கிடைத்து விட்டது என்று சொல்லி நான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்லிவிட முடியாது. அதுக்கு இப்படி சொல்லுவேன், நீங்கள் ஒரு மருத்துவரிடத்தில் போகிறீர்கள், உங்களுக்கான வியாதியில் அந்த மருத்துவர் கொடுக்கிற மருந்தினால் நீங்கள் சுகமாகிவிட்டால் நீங்கள் அந்த மருத்துவரை உங்களுடைய வியாதிக்கான மருத்துவர் என்று எடுத்துக்கொள்வீர்கள். என்ன வியாதி வந்தாலும் அவர்கிட்ட போவீங்க, அவர் மருந்து கொடுப்பார், சுகமாகிடும். அப்போ அந்த டாக்டர் உங்களுக்கு யார்? வியாதியை குணமாக்குகிற மருத்துவர். அப்படித்தானே இயேசுவை பார்த்திருக்கிறோம். இயேசு வியாதியை குணமாக்குகிற மருத்துவராக இருப்பார். ஆனால் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் ஏன் ரத்தம் சிந்தினார்? பாவம் மன்னிப்புக்கென்று ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக சிலுவை மரணத்துக்கு போனார். ஆகவே நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதில் முதல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாமல் பின்பற்றாதீங்க. விருப்பம் இல்லாமல் பின்பற்றின பாதி பேர் இன்றைக்கி இயேசு கூட நடக்கலை, இயேசு விட்டு விலகி ஓடிட்டாங்க. ஆக விரும்பி இயேசுவை பின்பற்றுங்கள். ஒன்று. இரண்டாவது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. ரொம்ப முக்கியம். எனக்கு இயேசுவை பின்பற்றணும்னு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் பின்பற்ற முடியல அப்படின்னா என்ன காரணம்? என்னை நான் வெறுக்கவில்லை. அது என்ன அர்த்தம்? என்ன நான் வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? வேத புத்தகத்தில் தன்னைத்தான் வெறுக்கிற அனுபவம் என்பது தனக்கு சாதகமாய் எதெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் விட்டுட்டு தனக்கு பாதகமாய் தோன்றுகிறதை தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்கள், அதை தன்னை வெறுக்கிற அனுபவம். உதாரணம் சொல்லுவேன். ரூத்தின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ரூத்தின் சரித்திரத்தில் அவளுக்கு சாதகமாக இருந்த சில காரியங்கள். நகோமி சொல்லுகிறாள், ரூத்தின் கணவன் மரித்து போகிறான். அவளை பார்த்து சொல்லுகிறாள், உன் சகோதரியாகிய ஓர்பாள் தன் இனத்தாரிடத்துக்கும் தேசத்தாரிடத்துக்கும் போய்விட்டாள் அல்லவா, நீயும் அவளைப் போல போய்விடு. உன் தகப்பன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு தருகிற நல் வாழ்க்கை அமைத்து கொண்டு சந்தோஷமாயிரு என்று அவளுக்கு சொல்லுகிறாள். இது அவளுக்கு சாதகமான காரியம்தான். ஆனால் நகோமியை பின்பற்ற தீர்மானித்தவள்
தன்னை தான் வெறுக்கிறாள். எப்படி வெறுத்தா? தனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். தனக்கு இன்னொரு வாழ்க்கையை தன் தகப்பனுடைய தாயின் வீட்டிலே போய் பெற்றுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. அப்போ தன் நிலை மறந்து தன்னைத்தான் வெறுத்துட்டு நகோமி பின்னால் வர்றார். தன்னை வெறுக்கிறவள் என்ன சொல்லுவாள்? தனக்கு எதெல்லாம் பாதகமாக தெரியுதோ அதை தெரிந்து கொண்டாள். நகோமி பின்னால் போனால் சாப்பாடு கிடைக்காது, வாழ்வு இருக்காது, வீடு இருக்காது, எதுவுமே அவளுக்கு இருக்காது. ஏன்னா ஒன்றுமே கிடையாது நகோமிக்கு. அவள் போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவள் வீடு எப்படி இருக்கும், நிலம் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. எதுவுமே தனக்கு சாதகம் இல்லை, பாதகமாக தான் இருக்குது. அதை தெரிந்து கொண்டாள். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினேன்னா உனக்கு சாதகமாக எதெல்லாம் இருக்குதோ அதை நீ வெறுத்து விட வேண்டும். ஐஸ்வர்யவான் வெறுக்கலை பாருங்க, தன்னை வெறுக்கலவன். ஏனென்றால் அவனுக்கு சாதகமாக இருந்தது ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை அவனால் வெறுக்க முடியவில்லை. இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறவைகளை வைத்துக்கொண்டு தான் பின்பற்றுகிறார்களே தவிர அதை வெறுத்து விட்டு பின்பற்றவில்லை. ஆக இரண்டாவது, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்களை தாங்கள் வெறுக்க வேண்டும். மோசேயை வாழ்வை குறித்து எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 24-25 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பார்வோனுடைய குமாரத்தி எண்ணப்படுவதை பார்க்கிலும், அது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டானான். பாருங்க, மோசே சும்மாலாம் வந்துடல, அவன் தன்னை வெறுத்துத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் தன்னை வெறுக்கிறான். தனக்கு ஏகப்பட்ட சாதகமான வாழ்க்கை இருந்துச்சு. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரலாமே, சகல வசதியோடு வாழலாம், ஆனால் அதை வெறுக்கிறான். அப்படியானால் நாம் இயேசுவை பின்பற்றும் போது இதை நாம் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் நம்ம வெறுத்தாதான் இயேசுவை நம்ம பின்பற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக அதே வசனத்தை சொல்லு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவர் அழகாக சொன்னார், உனக்குன்னு ஒரு சிலுவை கொடுத்துருக்குறேன், அதை எடுத்துட்டு ஏன் பின்னால் வான்னு சொன்னார். வியாதியை சுகமாக்கிட்டேன், விசுவாசத்தை துரத்திட்டேன், சமாதானத்தை கொடுத்துட்டேன், இப்படியே என் பின்னால் வந்தால் இப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு நினச்சிடாத, உனக்கு ஒரு சிலுவை இருக்குது. அந்த ஆண்டவர் சிலுவை என்று சொல்லுவது என்ன? ஆனால் ஒரு உதாரணத்தை சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. சிலுவை இல்லாமல் இயேசுவை யாரும் பின்பற்ற முடியாது. அப்படி யாராவது பின்பற்றுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசுவை பின்பற்றலை, வேறு யாரையோ பின்பற்றுகிறீங்க. எனக்கு ஒரு சிலுவைன்னா உங்களுக்கு ஒரு சிலுவை, மற்றவங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கலாம். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை இயேசு மட்டும்தான் சுமக்க முடியும், வேறு யாரும் சுமக்க முடியாது. பவுலுக்கு ஒரு சிலுவையை கர்த்தர் கொடுத்துருக்கார் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 அனனியாட்ட சொல்கிறார், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி அனனியா சொல்கிற, இல்லை ஆண்டவரே, அவன் இப்படிப்பட்ட கொலை வெறியோடல வந்திருக்கிறான். இல்லை, நீ போ, என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் ராஜாக்களுக்கு புறஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னு சொல்கிறார். அப்படியானா பவுலுக்கு என்ன சிலுவை? அவன் பாடுகளின் வழியே தான் பரலோக ராஜ்யத்தை அடைந்தான். அவன் பாடலாம் கொஞ்சம் பாடலாம் கிடையாது. நம்ம வாசிக்கும் போது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அவன் சொல்கிறான், கப்பல் சேதம், நிர்வாணம், பசி, பட்டினி, நாசமோசம், யூதர்களால் அடிக்கப்படுதல், இதெல்லாம் அவனுக்கு சிலுவையாக இருந்துச்சு. அந்த சிலுவையை எடுத்துட்டு தான் இயேசுவை பின்பற்றினான். சிலுவை இறக்கி வச்சுட்டு பின்பற்றலை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நம்ம இயேசுவை பின்பற்றுறோமே, சிலுவை எடுத்துகிட்டு தான் பின்பற்றுறோமா? நம்ம சிலுவை போகணும்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த சிலுவையை கொடுத்துட்டேரையா, இந்த சிலுவையை கொடுத்துட்டு எடுத்து போடு. ஆண்டவர், எடுக்க முடியாதப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நீ சுமந்துட்டு தான் என் பின்னால் வரணும். அப்படியானால் என் சிலுவை எது என்பதை நான் கண்டு கொண்டு அதை சந்தோஷமாக சுமந்து இயேசுவை பின்பற்றினால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 4வது, ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைக்கிறீங்களா? 4வது காரியம் பாருங்கள், தனக்குள்ளது எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் அவரை பின்பற்றும். இயேசுவை பின்பற்றும் போது எனக்குள்ளதையும் நான் வச்சுக்கிட்டு அவரும் எனக்கு வேணும்னு சொன்னால் அது முடியாத காரியம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஓடிட்டுருக்கிறாங்க. இயேசுவை பின்பற்றும் பொழுது தங்களுக்கு உரியதை விட்டு விடவில்லை, அதை கூடவே வச்சுருக்கிறாங்க. பாருங்க, ஒரு குருடனை இயேசு சுகமாக்க போகிறாரு. அப்படி சுகமாக்க போகும்போது அந்த குருடன் சொல்கிறாங்க, இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான். என்ன நம்பிக்கை அவனுக்கு? அவன் மேல் வஸ்திரத்தை ஏன் தூக்கி எறிஞ்சான்? அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுவிடத்துட்டு போனால் நான் கண்ணு தெரிஞ்சு தான் திரும்ப வருவேன், எனக்கு இந்த மேல் வஸ்திரம் இனி தேவைப்படாதுன்னு சொல்லி அவனுக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் அல்லவா? உங்களுடைய மேல் வஸ்திரத்தை அல்லது உங்களுக்குரிய உள்ள ஒரு வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சிட்டு தான் இயேசுவை பின்பற்றுகிறீங்களா, இல்லை அந்த வாழ்க்கையை இருக்கட்டும் இயேசுவை பின்பற்றுகிறீங்களா? தனக்குள்ளது எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றும்படி இயேசு அழைத்திருக்கிறார். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 10-11 பேதுருவாகி இருந்த சீமோனுடைய படகில் இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்து படகு நிறைய மீன் கிடச்சிது. பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்னார். சொன்ன உடனே பேதுரு ஒரு காரியம் செய்கிறான். பாருங்கள், பைபிள் அழகாக இருக்கும். அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றான். இயேசுவை பின்பற்றணும்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளதை நீங்கள் விடத்தான் செய்யணும். பேதுரு எதை விட்டான்? மீன் பிடிக்கிற போட்டை விட்டான், வலையை விட்டான், கிடைச்ச மீனை விட்டான், மீன் தொழிலையும் விட்டுட்டான். இயேசு பின்னால் போகிறான். வெறும் கையாக தான் இயேசு பின்னால் போகிறான். இன்றைக்கி இயேசுவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களை யோசித்து பாருங்கள், எதை விட்டுருக்காங்கன்னே தெரியல. சிலரை பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் சிலதை விட்டாங்க, இப்போ திரும்ப அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் அவங்க ஏற்கனவே விடலை, அதை விடலை, அதனால தான் திரும்ப அதை எடுத்துக்கிட்டாங்க. பேதுரு வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், வலையையும் போட்டையும் விட்டான். ஆனால் யோவான் 21 கேட்குறான், மீன் பிடிக்க போகிறேன், என் கூட யார் வர? அப்போ விடலை. இல்லை, மனத அளவில் நமக்குள்ளதை நாம் விட்டு இருக்க வேண்டும். அப்படி விடலைன்னா நம்ம இயேசுவை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது. இந்த மாலை வேளையில் உங்களை நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். நீங்கள் எதையெல்லாம் விட்டுருக்கிறீங்க, எதையெல்லாம் விடாமல் இன்னும் பிடிச்சி வச்சிட்ருக்கிறீங்க? எதையும் பிடித்து வைத்து கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளதை விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றுங்க. 5வது, இயேசுவை பின்பற்றணும்னு நினச்சிங்கன்னா எதையும் எதிர்பார்க்காமல் அவரை பின்பற்ற வேண்டும். அது முடியாத காரியம் பாஸ்டர். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 முதல் 62 உள்ள வசனங்களை வாசிச்சிங்கன்னா 3 பேர் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் இப்படி கேட்கிறார், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். 3 பேர் இதே காரியத்தை தான் சொல்கிறாங்க. முதல்ல சொன்னவன், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன். அவன் எதுக்கு இயேசுவை பின்பற்றுவேன்னு சொன்னான்? இயேசு பதில் சொல்கிறார், நரிகளுக்கு கூலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. நீ என் பின்னால் வர்றதா இருந்த எதையும் எதிர்பார்க்காத. நான் எங்கே படுப்பேன் தெரியுமா? எனக்கு தலை சாய்க்க கூட பூமியில் இடம் கிடையாது. இப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வீடு தருவார், காரு தருவார், பங்களா தருவார், அப்படி தானே சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை நம்பி தான் நீங்களே இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் ஒன்றும் கிடைக்கல. சிலருக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன விஷயம் என்னென்ன? நான் இயேசுவை பின்பற்றல, எனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் பின்பற்றினீங்க. கிடைக்கலன்னு சொன்ன உடனே வருத்தம் வருது.
ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் எனக்கு குழியும் கிடையாது, நரிக்காத குழி இருக்குது, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்குது, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் கிடையாது. இதுதான் என் நிலைமை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணம் என்ன? எதையாவது எதிர்பார்த்து இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? இல்லை என்றால், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்கிற உறுதியான தீர்மானத்தில் இருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். இயேசுவை பின்பற்ற நினைத்தவன் சொன்னான் முதல்ல. ரெண்டாவதுட்ட ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வான்னு கூப்பிட்டார். அவன் சொன்ன, ஆண்டவரே எங்கள் அப்பாவை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லார் பாருங்கள், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னார். இயேசுவை பின்பற்றணும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் செத்தவனை அடக்கம் பண்ணணுங்க சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுக்கு போகணும் பாஸ்டர், ஆராதனைக்கு ஏன் வரல பிரதர், ஏன் வரல சிஸ்டர், மாஸ்டர் இன்றைக்கி கல்யாண வீடு, இன்றைக்கி பால் காய்ச்சி வீடு, இன்றைக்கி சடங்கு வீடு, இன்றைக்கி எங்கள் அப்பா வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, என் மாமா வந்துட்டாங்க, வேலைக்கு போயிட்டேன். நீங்களாம் இயேசுவை பின்பற்றவே முடியாதுங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. இன்றைக்கு சத்துரு தேவ ஜனங்களுக்கென்று ஒரு காரியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் பாருங்கள். உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் எல்லாருமே திருமண நாளை, பால் காய்ச்சி நாளை என்றைக்கு வச்சுருக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்கிறான்? அவன் வைக்கலை, அவனை வைக்க சொல்லியிருக்கிறான் விசுவாசி. அப்போ தான் சர்ச்சுக்கு போகிற விசுவாசி பால் காய்ச்சிக்கு வருவான், கல்யாண வீட்டுக்கு வருவான். அவன் சர்ச்சுக்கு போக மாட்டான். சர்ச்சுக்கு போனால் வசனம் கேட்டு மனம் திரும்பிடுவான். பால் காய்ச்சிக்கு வந்தால் பாவம் செய்வான், கல்யாண வீட்டுக்கு வந்தால் பாவம் செஞ்சுட்டு போவான். உன்னை பாவம் செய்யறதுக்காகவே பிசாசு கல்யாண வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு என்ன செய்கிறான்? கூட்டிகிட்டு போகிறான். அதை புரியலை உங்களுக்கு. ஒரு போதகர் இப்படி சொன்னார். ஒரு வாலிபன் போதகர்கிட்ட கேட்டானா, நான் எப்போ சபைக்கு வந்தாலும் இந்த சபையில் ஃபாதரு பாவத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாரு. அப்போ அவர் கேட்டார், ஆமாம் தம்பி, பாவத்தை குறித்து பேசாத ஒரு இடம் எனக்கு சொல்லி நான் அங்கே வாரேனார். அவர் கேட்டாராம், ஜவுளி கடைக்கு போகிற, அங்கே பாவத்தை குறித்து பேசுகிறாங்களா? ஹோட்டலுக்கு போகிற பாவத்தை குறித்து பேசுகிறாங்களா? தியேட்டருக்கு போகிற பாவத்தை குறித்து பேசுகிறாங்களா? ஏன் சர்ச்சுக்கு வந்து பாவத்தை குறித்து? நீ பாவத்தை குறித்து பேசினா தான் நீ பரலோகம் போக முடியும். அதுக்கு தான் உன்னை குறித்து பேசுகிறாங்க. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இயேசுவை எதற்காக பின்பற்றுகிறீர்கள்? காரணங்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஆராதனைகளை புறக்கணிக்கிறீர்கள். டியூட்டி பாஸ்டர் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டேன், காரணத்தை சொல்லிங்கன்னா இயேசுவை பின்பற்ற முடியாது. இயேசு சொன்னார், மரித்தவனை அடக்கம் பண்ண நீ என்ன பின்னால் வாடினார். சரி, அடுத்தவன் சொன்னால், ஆண்டவரை நான் போய் பின்பற்றி வருகிறேன், ஆனால் எல்லார்ட்டையும் நான் பெர்மிஷன் கேட்டு சொல்லிட்டு வரேன்னா. ஆண்டவர் சொன்னார், கலப்பை மேலே கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லன்னு சொன்னார். இயேசுவை பின்பற்றணும்னு முடிவு எடுத்துட்டா எதையும் எதிர்பார்க்காமல் இயேசுவை பின்பற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஆறாவது, இயேசுவை பின்பற்றணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டியது இயேசுவை மட்டும்தான். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை, லூக்கா 18ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பர்திமேயு என்கிற குருடன், எரிகோவின் குருடன், இயேசு அவனை சுகமாக்கிட்டாரு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கண் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவர் பின்னால் போயிட்டான். நீங்கள் இயேசுவை இன்றைக்கி ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. யாரை மகிமைப்படுத்துகிறீங்க? சபை போதகரை. உங்களுக்கு பெரிய ஆள் யார்? உங்கள் பாஸ்டர். உங்கள் பாஸ்டரை மதிக்கணும், கனம் கொடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சபை போதகரை கனம் பண்ணுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். ஆனால் அவர்களை மகிமைப்படுத்தாதிருங்கள். அவங்கள ரொம்பலாம் உயர்த்திட்டு கிடக்காதீங்க. அவன் மனுஷன், விழுந்து போயிடுவான். சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்ப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? அந்த கொஞ்சம் பேர் பாட்டு பாடின ஸ்திரீகளால் தான் அவனுக்கு பிரச்சனை. சவுல் நல்ல ராஜா, தன்னுடைய
பிசாசு போராட்டத்துக்கு நல்ல ஒரு வீணை வாசிக்கிறவன் கிடைச்சானேன்னு சொல்லி தாவீது சவுல் அவனை கூடவே வச்சுருந்தான். சவுல் கொல்ல வேண்டிய கோலியாத்தை தாவீது கொன்னான். ரொம்ப உதவிகரமாக இருந்தான், நல்லதாக இருந்தான். ஆனால் இந்த ஸ்திரீகள் சும்மா கிடக்க மாட்டாமல் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி பாடினதுனால தாவீதை சவுல் பகைப்பதற்கு அது காரணமாயிற்று. நான் சொல்லுவேன், இயேசுவை பின்பற்ற நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மை நடந்தாலும் சரி, மகிமை அவருக்கு தான். நீங்கள் அவரைத்தான் மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர ஊழியர்களையோ அல்லது உங்களையோ நீங்கள் உயர்வாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் படித்தேன், இன்னைக்கு ஒரு கதையும் கிடையாதுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்துடும்? அவர் இறக்கம் வைக்கலன்னா ஒன்றுமே நடக்காத. மகிமை அவருக்கு. நான் ஜெபித்தேன், கர்த்தர் கிரியை செய்தார், அவ்வளோதான் விஷயம். மகிமை கர்த்தருக்கு. பைபிளில் ஏரோதுங்கிற ராஜா பிரசங்கம் பண்ணான் பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தன்னுடைய ஜென்ம நாளில் உட்காந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் உண்மையிலே சூப்பர். நான் இன்னும் உண்மையிலே சொல்வேன், நல்ல பிரசங்கத்தை பண்ணுற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நன்றி சொல்லுங்கள். பிரசங்கம் சூப்பர். பிரச்சனை என்ன? எங்கேயுமே பிரச்சனை யார் தெரியுமா? ஜனந்தான். ஜனந்தான் பிரச்சனைக்குரியவர்களே. பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜனம் சும்மா கிடக்க மாட்டாமல் ஏரோதை பார்த்து, இது மனுஷ சத்தம் இல்லை, தேவ சத்தம். சரி, அவங்க தான் அப்படி சொன்னாங்க, தேவ சத்தம்னு. இந்த ஏரோதுக்கு அது புத்தி வந்துச்சா? புத்தி வரல பாருங்க. அப்படி சொன்ன உடனே ஏரோதுக்கு புத்தி வேற மாதிரி ஆயிடுச்சு. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாததினாலே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். ஏரோதுன்னு பெரிய பாவம் பண்ணிட்டான்னு கேட்கல நீங்கள். ஏரோது செஞ்ச பாவம் நிறைய இருக்குது. யாக்கோபு பட்டயத்தால் கொன்னா, பேதுருவை கொல்றதுக்கு வகை தேடினா, அதெல்லாம் ஆண்டவர் பெருசாக எடுத்துக்கிடல. ஆனால் மகிமையை கர்த்தருக்கு செலுத்தலை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்விலே நடக்க போகிற காரியங்களுக்கு மகிமை யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீங்களா, மனுஷரை மகிமைப்படுத்துகிறீங்களா, இல்லை உங்களை மகிமைப்படுத்துகிறீங்களா, அல்லது ஊழியரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? தேவனை பின்பற்றுகிற நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை மிக சமீபம். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அப்படி இருந்தேன், இப்படி அந்த கதையை சொல்கிறதுக்கு நாட்கள் அது அல்ல. இந்த நாட்கள் நம்மை நாமே சோதித்து பார்த்து, என்னுடைய ரட்சிப்பு சரிதானா, என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறதா, நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேனா என்பதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மிகுந்த கவனமாக உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலை வேளை இந்த வேத தியானம் உங்களுக்கு சிந்தனைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சிந்தியுங்கள். வாழ்க்கையில் எங்கெல்லாம் சரிப்படணுமோ சரிப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் உங்கள் வேதத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. உம்மை பின்பற்றுகிறதான விதத்தை குறித்து நாங்கள் சற்று நேரம் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. உம்மை பின்பற்றுவதில் மிக மனத்தெளிவோடு கூட உம்மை பின்பற்ற எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எந்த விதமான லாப நோக்கத்தோடு உம்மை பின்பற்றாதபடி விருப்பத்தோடு தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு உம்மை பின்பற்ற முடியும் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் உண்டாகிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை கேட்கப் போகிற நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். தேவ கிருபைக்குள்ள மறைத்துக்கொள். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை
ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளினால் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you always.